காதலித்த அந்த பெண்ணின் பெயர் பூங்குழலி. எழுதுறேன் நானு. நீ ஏதோ பம்பு வேலையோட வந்திருக்கிறேன். பூங்குழலி இவர் முதலுக்கே மோசம் பண்ண. வெள்ளிக்கிழமை உனக்கும் எனக்கும் திருமணம். அதற்காகத்தான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தோம். இதுவரை வரும் காதலர்கள் வருகிற வெள்ளிக்கிழமை முதல் கணவன் மனைவி வாழ்க்கையில் தெரியுமா?
இப்படியே சந்தோஷமாக இருக்க வேண்டுங்க. இப்படியே ஆடி பாடி கொண்டால் நேரம் போவதே தெரியாது. அப்படியா? வருகிற வெள்ளிக்கிழமை திருமணம், திருமணத்துடான வேலை இருக்கு. மாமா, என்ன மன வருத்தத்தோடு வரீங்க? என் மனமே வருத்தமாக இருக்கின்றது. எதுக்கு? என்ன? நானும் ஒரு பெண்ணை காதலித்தேன். ஆனால் அந்த பெண்ணோ என்னை விட்டு வேறொரு ஆடவருடன் திருமணம் செய்து கொள்ள போகிறாள். அதை நினைத்தாலே என் மனம் வருத்தமாக இருக்கிறது. எனக்கு தெரிந்தவாறு உத்தவர் என்றால் உங்களை தான் சொல்ல வேண்டும் உலகத்தில். மாமா, உங்களை போல உத்தவர் உலகத்தில் பார்க்கவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது உங்களை காதலித்த பெண் உங்களுக்கு துரோகம் செய்துவிட்டு வேறொரு ஆடவரை திருமணம் செய்து கொள்ள. மாமா, அந்த பெண்ணுக்கு உங்களை திருமணம் செய்து கொள்ள கொடுத்து வைக்க வேண்டும். விட்டுடுங்க, மறந்துடுங்க மாமா. உங்களிலே மணந்தால் அவளைதான் மணக்க வேண்டும். இல்லை என்றால் தாண்டல் கை வச்சு கூட நான் செத்தியே போயிடுவேன். உண்மை காதல், அவள் இல்லாமல் உயிர் வாழ மாட்டீங்க. ஆமா, காதலிச்சா உங்களை போல காதலிக்கணும். ஏன்னா ஒருத்திக்கு ஒருவனாக வாழ வேண்டும் என்று உலக பண்போடு வாழலாம்னு நினைக்கிறேன். இந்த காலத்துல அப்படியா இருக்கிறாங்க? இருக்கிறதுலையும் பழகுறாங்க. பழகிட்டு அவங்க இடத்துக்கு போயிட்டா மறந்துடுறாங்க. அப்படியா? அப்படி இருக்கும் பொழுது காதலித்த பெண் இல்லாமல் வாழ மாட்டேன்னு சொல்றீங்க. உங்களை நினைச்சா பெருமையா இருக்குது. அப்படியா? உங்களை போல காதலர்கள் உலகத்தில் இருந்தால் காதல் என்பது அழிவு என்பதே இருக்காது. சரி, அதுக்காக நான் என்ன செய்ய முடியும்? எனக்காக ஒரே ஒரு உதவி செய்தால் போதும். உதவி மாமா? ஒரே ஒரு காதல் கடிதம் எழுதி கொடுத்தால் போதும். கேட்டீங்களா கதைய? மாமா, காதல் கடிதத்தை நான் எழுதி கொடுத்தால் என்ன செய்வீங்க? அந்த காதல் கடிதத்தை கொண்டு அவளிடம் கொடுத்து திருமணத்தை நிறுத்திவிட்டு நானும் அவளும் சேர்ந்து வாழ ஒரு வழி கிடைக்கும். ஓஹோ, இதுதான் வழி. ஆமா, நான் காதல் கடிதத்தை எழுதி கொடுப்பதில் வருத்தப்படவில்லை. இதுல எதனா வம்பு வர போகுது மாமா. உங்களிலே இந்த மாமனை நம்பு, உனக்கு எப்பவுமே வராது வம்பு. அப்படியா? ஆமா. உங்களுக்கு தேவை காதல் கடிதம். இது என்ன உதவி தானே? ஆமா, ஆமா. கண்டிப்பா உனக்காக செய்ய. நீ யாரு? தாய்மா. கண்டிப்பா உனக்காக செய்யுமா? அறிவு யாரு? எழுதி கோல் கொண்டு வாப்பா. எழுதி கோல் மை இருக்குதா? மாமா, யாரு எழுதி கோல் தயாராக இருக்கின்றது. என் கருத்துக்கு எட்டியவாறு நான் எழுதுகின்றேன். நீங்க சந்தித்த இடத்தை மட்டும் சொல்லுங்க. அன்புள்ள காதலன், தங்கள் தேவனுக்கு உன் அன்பை மறவாது காதலை எழுதும் கடிதம் என்னவென்றால், நாம் இருவரும் சந்தோஷமாக இருந்த நாட்களை எண்ணி பார்க்கின்றேன். நீங்க சந்தித்த இடத்தை சொல்லுங்க மாமா. நாங்கள் இருவரும் முதலில் சந்தித்த இடம் ஆற்றங்கரையில் ஒரு நாள். என்ன ஆற்றங்கரை ஓரம் ஒரு நாள்? ஆமா, போய் போய் ஆற்றங்கரைக்கா போவாங்க. நாங்கதான் யாரும் இருக்க மாட்டாங்க. சரிதான். எப்பா பெரிய ஆள் தான் பழகுது நீ. ஆற்றங்கரை ஓரம் ஒரு நாள். பூஞ்சோலையில் ஒரு நாள். பூஞ்சோலை என்றால் என்ன? மலர் பூக்கும் இடம். மலர் ஆனது நல்லதுக்கு உதவுது, கெட்டதுக்கு உதவுது. இந்த கிராமத்திலே நம் ஐயா கூத்தாண்டவர் ஐயா கோலாகாலமாக 25 நாள் திருவிழா நடந்து கொண்டு வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு அலங்காரப்படுத்தி வைப்பது மலர். நாம் இறந்தால் நம் மீது சூட்டுவது மலர். நல்லதுக்கு உதவுது, கெட்டதுக்கு உதவுது. அப்பேற்பட்ட மலர் பூக்கு இடத்துல இப்பேற்பட்ட தவறு நீ செய்யலாமா? செய்யறது நியாயமா? சொல்லு. நமக்கு மலர் பார்த்தா மூடே வரும். நமக்கு அக்கா பொண்ணு பேசுறது வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கத்தை பார்த்தா வேலை. என்ன வேலை? உதவி உதவி உதவி. சந்தித்த இடத்த மட்டும் ஒரு வேலை பேச்சு எதையும் பேசாதே. பூஞ்சோலையில் ஒரு நாள். முள்ளு தொப்பில் ஒரு நாள். முள்ளு முட்டில யாருல? எல்லாத்தையும் தான் பாக்கணும். எல்லாத்தையும் அப்படி பார்த்துட்டு தான் வந்துக்கிறேங்க. நீ அங்க போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போதுன்னு இங்க வந்துட்டு என் முயல் வாங்கிறது. முள்வேலி தோப்பில் ஒரு நாள். காமராஜா பூங்காவில் ஒரு நாள். காமராஜா பூங்கா எப்பேற்பட்ட இடம்? பெரியோர்கள் முதியோர்கள் எல்லாம் ஓய்வு பெறுகின்ற இடம். அப்பேற்பட்ட இடத்துல இப்பேற்பட்ட அட்டுணி செய்யலாமா? பூமியில எல்லாம் வாழலாமா? சரி விடு. காமராஜா பூங்காவில் ஒரு நாள். இப்படி எல்லாம் நாம் இருவரும் சந்தோஷமாக இருந்த நாட்களை எண்ணி பார்க்கின்றேன். இப்படிக்கு உன் அன்பு காதலி மாமா. நீங்க காதலிச்சுங்களே. ஆமா ஆமா. அந்த பெண்ணின் பெயர் சொல்லுங்க. நான் காதலித்த அந்த பெண்ணின் பெயர் சொல்லு. பூங்குழலி. எழுதுறேன் நானு.
நீ ஏதோ பம்பு வேலையோட வந்திருக்கிறேன். பூங்குழலி இவர் முதலுக்கே மோசம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். காதலியோட சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு நீ வாழலாம். பூங்குழலி மரியாதை கண்டுபிடிச்சாச்சுங்க. என்ன நினைச்சுக்கிற மனசுல என்ன நினைச்சுக்கிறேன்? ஏமாமா பூங்குழலி நம் நாட்டுல என் பேர் மட்டும்தான் இருக்குது. எப்படி நீ சொல்லலாம்? பூங்குழலி இது நம்ம நாடு. நான் காதலித்த பெண்ணு அது வேற நாடு. அது கலிங்க நாடு. நாட்டுக்கு நீ ஏன் போன? வரி பணம் வசூலிப்பதற்காக சென்னை அங்கு ஒரு பெண்ணை பார்த்தேன். என் மனதை பறிகொடுத்து விட்டேன். அது வேற நாடு, இது வேற நாடு. அது வேற பெண்ணு, நீ வேற பெண்ணு. கலிங்க நாட்டு பெண்ணா? ஆமா ஆமா. நான் தான் தவறா நினைச்சிட்டேன். அவரை நினைக்காத. ஏன்னா நம்ம நாட்டுல பூங்குழலி எங்க அப்பா எனக்கு மட்டும்தான் வச்சுக்கிறாங்க. பெயரை சொன்னமாமா, பெயர் எனக்காக மட்டும் அவர் வச்சிருந்தாரு. அதனால சந்தேகப்பட்டுட்டேன். மன்னிச்சிருங்க மாமா. சரி சரி. உங்களை போய் சந்தேகப்பட்டுட்டேன். சந்தேகப்படாத. ரெண்டாள் உனக்கு என்னைதான் சொல்ல வேண்டும். இப்படிக்கு பூங்குழலி மாமா பூங்குழலி கடிதத்தை எழுதிவிட்டு இந்த கடிதத்தை உன் காதலியிடம் கொடுத்து அவள் திருமணத்தை தடுத்து நிறுத்தி அவளோடு சேர்ந்து சந்தோஷமா வாழுங்க. நான் வேணான்னு சொல்லல. ஆனா நீங்க ஒன்றை மறந்துடவே கூடாது. விடிந்தாள் அக்கா மகள் எனக்கு ஒரு திருமணம். நீ வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் என் கல்யாணமே நடக்கும். அதை விட்டுட்டு பூஞ்சோட ஆற்று வேலை உள்ள தோப்பு காமராஜா போங்க. இங்க சுத்திக்கிட்டு இருக்கிற வேலை வெட்டி இல்லாத நான் இல்லாம திருமணம் நடக்குமா? வேலையா போச்சு உனக்கு. அறிவு இருக்கிறதா, புத்தி இருக்கிறதா? புத்தி இழந்து நடந்து கொண்டிருக்கின்றாயா? ஒன்றுமே புரியவில்லை. வர வர உன் போக்கி சரி கிடையாது. என்னாச்சு? இது என்ன நேரம்? நள்ளிரவு நேரம். இதுவோ நள்ளிரவு நேரம். நீ அவர் பெண்ணாக பிறந்தவர், அவர் ஒரு ஆண்மனாக பிறந்தவர். உண்மை. இருவரும் தன்னந்தங்களை பேசிக் கொண்டதா நாட்டு மக்கள் பார்த்தார்கள். காரி அது மட்டும் கிடையாது. உனக்கோ திருமணம். சரி, அந்த திருமணமே நடைபெறாமல் நின்றுவிடும். அப்படியா? எங்க மாமா சந்தேகம் என்று கேட்டாரா? அவர் சந்தேகத்தை தீர்த்து வைத்து நீங்க யாரும் தப்பா உன்னுடைய மாமன் என்று உனக்கு எனக்கு தெரியும். ஆனா ஊருக்கு தெரியுமா? உளவாய கூட மூடலாம். இந்த ஊருக்கு ஜக்காஜிக வாய மூடவே முடியாது. எப்ப கும்பு குடி பேசுறாளுங்க பாரு. அம்மா நீங்க யாரும் தப்பா நினைக்காதீங்க. நான் அந்த மாதிரி பேச்சு கிடையாது. நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. என்ன வெட்டி வெட்டி போறப்பாரு. இன்னைக்கு வெட்டுற காலை துண்டா வெட்டிடுறேன். இளங்க போல சிறப்பாக செய்து கொடுத்து பாரு. அப்படியா? ஆமா, உங்களுக்கு கூட இருக்குதுங்க. இது போதும். அவருடைய கையொப்ப வைத்து அவர் தலையெழுத்தை எப்படி மாத்திர பொறுத்திருந்த பாருங்க. நீங்க உனக்கு வேலை கிடையாது. இதற்குமே ஆட்ட தான் நீங்க போங்க. சீக்கிரம் வந்து அடியே பூங்குழலி, ஒரு பெண்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வரமுறை இருக்கிறது. அந்த வரமுறையை நீங்கி என்ன வெட்டி வெட்டி போறப்பாரு. ஒரு பெண்ணா பிறந்த பூமி பார்த்தா நடப்பண்ணுவாங்க. என்ன ஆடுவா போறா. இவ ஆடுவத்தை நான் அடக்கிறேன். இவளுடைய கையொப்ப வைத்து இவ தலையெழுத்தை எப்படி மாத்திரன்னு பொறுத்திருந்து பாருங்க. பச்சா மன நேரம் நெருங்குகிறது. மனமேடைய மருத்துவம் என்ன பண்ணிருக்கேன்? மொத்த தலைமை தான் இல்லைங்க. என்னுடைய தலைமையில் கல்யாணம் ஏற்பாடு செஞ்சீங்க. முதலில் மணவரை ஏற்பாடு செய்யணும். ஐயா மன நேரம் நெருங்குகிறது. முதலிய மாப்பிள்ளை பாண்டிய மனக்கோலத்தோடு மனவரை இப்ப சரியா சொல்றேன். போன
எப்படிதான் இருப்பாங்கடா? கோவில் வாசல் கோயில் வாசல் பொழுது வைப்பேன். ஏய், மன்னர் வீட்டு கல்யாணம் சிறப்பா இருக்கு. சிறப்பான ஒரு திருமணமா இருக்கணும்டா. மொத்த ஏற்பாடு எங்க தலைமையில் தான் நடக்குது. அப்படியா? ஆமா, என்னென்ன அறுசுவை உணவு என்னென்ன உணவு? என்ன தெரியுமா? சாம்பார் சாதம், ஆ. தயிர் சாதம், மோர் சாதம், புளி சாதம், பிரிஞ்சி சாதம், லெமன் சாதம். அதுலடா லெமன் சாதம். லெமன் லெமன். அது எப்படி லெமன் சாதம் அம்மா? காலையில வேற பெரியவர் வீட்டு விட்டு கிளம்புறாரு. ஆமா. ஒரு முக்கியமான வேலைக்கு போறாரு. அங்க இங்க போய் சுத்தி அலைறாரு, ஓடுறாரு, ஓடியாரு. போன வேலை முடியல. காலையில சாப்பிடல, பத்து வேலையும் முடியல. சரி, மத்தியானம் சாப்பாடுனா சாப்பிடலான்னு ஒரு ஹோட்டல் உள்ள நுழைகிறாரு. போனா ஹோட்டல் மாஸ்டர் பார்த்து கேக்குறாரு, ஏமா மாஸ்டர் சாப்பாடு என்ன பாருது அப்படின்னு கேட்ட உடனே மாஸ்டர் சொல்றாரு, எல்லா சாப்பாடும் காலியா போச்சுங்க, ஒரே ஒரு பிளேட் லெமன் சாதம் சொல்றாரு. கடைசியா அதையாவது கொடுப்பா பசி அப்படின்னு கேக்குறாரு. பசியாச்சா? ஒரு பிளேட் லெமன் சாதம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. பசி வேகத்துல இந்த பெரியவர் காலையில இருந்து பசியோட தொண்டை காஞ்சுக்கிறாரு. பசி வேகத்துல ஒரு பிளேட் லெமன் சாதத்துல ஒரு பிடி சாதத்தை எடுத்து ஒரு அப்பா போறாரு. இந்த சாதம் கொஞ்சம் கொஞ்சமா தொண்டைக்குள்ள நழுவிக்கினே போய் குடல்ல தங்கிச்சுன்னா அதுக்கு பேர் லெமன் சாதம். லெமன் சாதம் இவரு முழுகும் போதே தொண்டையில மாட்டி சிக்கி முக்கி கக்கி நக்கி பக்கம் காலு கூடாதுன்னா போயிட்டா. அதுக்கு பேர் தான் லெமன் சாதம். என்ன அறிவிடா உனக்கு? அது மட்டும் கிடையாது. இன்னும் என்ன தெரியுமா? என்னென்ன? அப்பளப்போ, அப்பளப்பூ, மூஞ்சி, பூந்தி, பாவுசா, பாதுஷா, மசூர் பாக்கு, மைசூர் பாக்கு, ஸ்வீட் காரவங்க அத்தனை தயார். அது மட்டும் கிடையாது. குளிர்பானம், கொக்கா கோலா, கொக்கோ கோலாடா, குஞ்சு சோடா, மிராண்டா அத்தனை தயாரா இருக்குங்க. ஆகட்டும். படி அவருக்கு மணமகன் தயார். என்ன பூங்குழி மன கோயம்புத்தூர் விரைவிலே மனவரை கழிக்கும். சரிங்க. அம்மா, குழந்தை. ஐயா வாராயோ கோழி, வாராயோ பரணி, எனக்கு வெள்ளை முட்டை 2 தாரேன். ஏய், இந்த நேரத்தில் நான் குறுக்க 2 முட்டை கேட்கிறேன். அவன் முன்னாடி போய் சாப்பிடும். தமிழ்நாட்டு மணவேரில் இருந்து அவங்க பாண்டியா பெற்றுக்கொள் மலை பூங்குழி. பாதி கல்யாணத்துல பொங்கல் தூங்க வந்துக்கிறானே. 4 பேர் பிரியாணி கொடுப்பாங்க. பாதி கல்யாணத்துல பொங்கல் தூங்குவாங்க. பாண்டியன் என்பவர் பூங்குழி கழுத்தில் தாலி கட்டிய நேரத்தில் நிறுத்துகள் மாமா திருமணத்தில் என்று திருமணத்தில் இருந்த காரணங்களா? மாமா, எனக்கு பூங்குழிக்கும் ரொம்ப நாளாவே கள்ளக்காதல் மாமா, கள்ளக்காதல். என்பவர் பூங்குழிக்கு உனக்கு நீ என்ன கள்ளக்காதலா? ஆமா. சகலியவா, எந்த ஆதாரத்தை வச்சு இந்த வார்த்தை நீ சொல்ற? மாமா, என்ன ஆதாரம் இல்லாமல் வாதாட மாட்டான் இந்த சங்கிலி தேவன். என்னடா பூங்குழி எனக்காக அவள் கைப்பட எழுதிய காதல் கடிதம் படித்து பாருங்கள் மாமா. உனக்கு என் மகன் அவள் கைப்பட? ஆமா. என்னடா இது வேடிக்கை இருக்கிறது? அன்புள்ள காவலர் சங்கலித்தாவனை நான் தான் சரப்பண்ணி அன்பை மரவா காதல் எழுதும் கடிதம் என்னவென்றால், நாம் ஒரு சந்தோஷமாக இருந்த நாட்களை எண்ணி பார்க்கிறேன். ஆற்றங்கரை ஒரு நாள், பூச்சோலையில் ஒரு நாள், உள்வேலி தோப்பில் ஒரு நாள், காமராசர் பூங்காவில் ஒரு நாள், இப்படியெல்லாம் நாம் இருவரும் ஆடி பாடி கழித்த நாட்களை எண்ணி பார்க்கிறேன். இப்படிக்கு உன் அன்பை என்றும் மறவா அன்பு காதலி அடி சதிகாரி, வாழ்க்கையில் உன்னை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என்று கனவு கட்டு கட்டி வைத்தாரே, அத்தனை மண்மனை விட்டு பாவி நல்லவன் என்று நம்பித்தான் காதலித்து என்னை காதலித்து விட்டு உன் மாமனையும் காதலித்திருக்கிறாயே. இன்னும் எத்தனை பேர் வாழ்க்கையை இப்படி விளையாடி இருக்கிறாய்? அடி சதிகாரி, இது இந்த கடிதம் யாரும் எழுதியது? நான் தானப்பா எழுதினேன். சங்கலிச்சாவனுக்கு காதல் கடிதம் நீதான் எழுதின? நான் தான் எழுதினேன். காதல் கடிதத்தை எழுதினேன் தவிர தவறு என் மீது கிடையாதுப்பா. காதல் கடிதம் எழுதி தவறு இல்லையா? இங்கு என்னதான் நடக்கின்றது மாமா? பூங்குழலி, நடந்த உண்மை அப்பா இடம் உண்மையை சொல்லுங்கள். பூங்குழலி, நாம் இருவரும் காதலித்த உண்மை அப்பாவுக்கு தெரிந்துவிட்டது. நான் சொல்வதற்கு எதுவும் இல்லை அம்மா. அப்பா, மாமா என் மீது உள்ள ஆசையால் போய் இருக்கிறார் அப்பா. சத்தியமாக மாமா என் மனதில் கிடையாது. நம்ம இது சூழ்ச்சி அடங்கியிருக்கிறது அப்பா. எத்தனை நாள் காத்திருந்தேன் என்னுடைய குடும்ப கௌரவத்தை இப்படி
நட்டனடி வீதிக்கு கொண்டு வருவதற்கு அப்பா கற்பூர தீபம் கலையிழந்த மாடத்திலே முகாரிராயோ அது முகாரிராயோ கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் கலையிழந்த மாடத்திலே இது முராரிராரோ கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர என்னுடைய அரசாங்க கௌரவத்தை இப்படி நட்டநடை வீதிக்கு கொண்டிருக்கு எத்தனை நாள் அப்போ என் வார்த்தை சொல்லி கேளுங்களப்பா. தாய் மாமன் சங்கலித்தியவனை மனதில் வச்சு உன் கைப்பட
அவனுக்கு ஒரு காதல் கடிதத்தில் எழுதி கொடுத்து பால் போட்டியை வெற்றி பெற்றால் பாண்டியனை வீழ்த்தாதே. அவனை மணவரை வரை வரவழைத்து அவன் கழுத்தில் முறை சுட்டி அவனுடைய வாழ்க்கையை அவனுடைய வாழாலேயே உனக்கு தம்பை நான் அல்ல அப்பா என் முகத்தில் பாடி